Hello students, வணக்கம். Welcome to PSS Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது estimation of nitrogen by Geldahl method பார்க்க போறோம். So, nitrogen estimate பண்றதுக்கு Dumas method நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த வீடியோல Geldahl method மட்டும் பார்க்க போறோம். So, estimate பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, நம்மளுக்கு கொடுத்திருக்க ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நைட்ரஜன் இருக்கா இல்லையான்றத லெசைன்ஸ் டெஸ்ட் மூலமா நம்ம டிடெக்ட் பண்ணிருப்போம். ஸோ லெசைன்ஸ் டெஸ்ட் என்ன பண்ணிருப்போம், நம்ம சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட் ப்ரிப்பேர் பண்ணி அந்த சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட்ல ஃபெரஸ் சல்ஃபேட்டும் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடும் ஆட் பண்ணும் பொழுது நமக்கு ப்ரூஷியன் ப்ளூ கலர் வந்தது அப்படின்னா இட் கன்ஃபர்ம்ஸ் தட் தி ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டெய்ன்ஸ் நைட்ரஜன் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிருப்போம். ஸோ அப்போ அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல எவ்வளோ நைட்ரஜன் இருக்கு, எவ்வளோ பெர்சன்டேஜ்ல நைட்ரஜன் இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு மெத்தட் தான் இந்த ஜெல்டால் மெத்தட். ஸோ இந்த டயக்ராம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுல என்னென்ன ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இந்த டயக்ராம் புரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த மெத்தட்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆர்கானிக் காம்பவுண்டை நம்ம கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டு ஹீட் பண்ணணும். So the organic compound is heated with the concentrated sulfuric acid. அப்ப என்ன ஆகுது, nitrogen present in this organic compound reacts with the sulfuric acid forming ammonium sulfate. சரியா, இந்த இடத்துல நைட்ரஜன் சல்ஃபியூரிக் ஆசிடோட சேர்ந்து நம்மளுக்கு அமோனியம் சல்ஃபேட் வந்து ஃபார்ம் ஆகும். திஸ் அமோனியம் சல்ஃபேட் இஸ் ஃபர்தர் ஹீட்டட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இங்க ஃபார்ம் ஆன இந்த அமோனியம் சல்ஃபேட்டை நம்ம மறுபடியும் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணி ஹீட் பண்ணும் பொழுது it forms ammonia as the main product and sodium sulfate and water. ஸோ இதெல்லாம் நமக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல 2 நைட்ரஜன், ஸோ இங்க 2 போட்டோம்னா நைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிடும். இங்க சோடியம் 2 இருக்கு, ஸோ இங்க 2 போட்டோம்னா சோடியம் பேலன்ஸ் ஆயிடுது. சல்ஃபேட் SO4, இங்கேயும் SO4 ஒன்று தான். ஹைட்ரஜனுக்கு வருவோம், 4 2s are 8, இந்த இடத்துல ஒரு 2, ஸோ 10. இங்க பார்த்தோன்னா 3 2s are 6, இங்க ஒரு 2, 8 தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம 2 போட்டோம்னா ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிடுது. ஆக்சிஜன் இங்கேயும் 2, இங்கேயும் 2. ஸோ அப்போ அமோனியம் சல்ஃபேட்டை நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டு ஹீட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு அமோனியா மெயின் ப்ராடக்டா வருது. ஸோ இந்த அமோனியாவை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இட் இஸ் மேட் டு அப்சார்ப், it is made to get absorbed on a known volume of known concentration of concentrated sulfuric acid. நம்ம sulfuric acid எடுத்து, அதாவது நம்ம கையில இருக்கக்கூடிய சல்ஃபியூரிக் ஆசிட்னுடைய வால்யூம் நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம், 20 எடுத்திருக்கோமா 30 எடுத்திருக்கோமா அப்படின்ற வால்யூம் தெரியணும். அந்த சல்ஃபியூரிக் ஆசிட்னுடைய கான்சென்ட்ரேஷன் தெரியணும். 1 mA 2 mA 0.5 அப்படின்ற கான்சென்ட்ரேஷனும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சல்ஃபியூரிக் ஆசிடை எடுத்து அமோனியாவை அதுல கொடுக்கும் பொழுது இந்த அமோனியா இந்த சல்ஃபியூரிக் ஆசிட்ல அப்சார்ப் ஆகும். சரி, அப்படி அப்சார்ப் ஆகும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அமோனியம் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகும். ஸோ பேலன்ஸ் பண்ணுவோம், 2 நைட்ரஜன், ஸோ 2 நைட்ரஜன் போட்டோம்னா மீதி எல்லாம் வந்து பேலன்ஸ் ஆயிடும். ஸோ 6 + 2 8 ஹைட்ரஜன், 8 ஹைட்ரஜன், SO4 1. சரியா, இப்போ நம்ம இந்த இடத்துல இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் 30 ml சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்திருக்கேன் அப்படின்னா 30 mlலும் அமோனியா என்ன பண்ணிருக்காது, அப்சார்ப் பண்ணிருக்காது. ஒரு 10 to 15 ml அமோனியா வந்து அப்சார்ப் ஆகும். அப்ப மீதி இருக்கிற சல்ஃபியூரிக் ஆசிட் எவ்வளோன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த அன்யூஸ்டு சல்ஃபியூரிக் ஆசிட இட் இஸ் அகெயின் டைட்ரேட்டட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் ஆஃப் known concentration. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அமோனியா அப்சார்ப் பண்ணி போக மீதி இருக்கக்கூடிய சல்ஃபியூரிக் ஆசிடை எது கூட டைட்ரேட் பண்றோம், சோடியம் ஹைட்ராக்சைடு கூட டைட்ரேட் பண்றோம் பிளஸ் சல்ஃபியூரிக் ஆசிட். அப்ப நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், சோடியம் சல்ஃபேட் பிளஸ் H2O ஃபார்ம் ஆகும். ஸோ பேலன்ஸ் பண்ணுவோம், 2 சோடியம் பேலன்ஸ் ஆயிடுது. அடுத்தது ஹைட்ரஜனுக்கு வரும், 2 + 2 4, ஸோ இந்த இடத்துல 2 போட்டோம்னா பேலன்ஸ் ஆயிடும். ஸோ இதுதான் கம்ப்ளீட் ரியாக்ஷன் ஆஃப் ஜெல்டால் மெத்தட். இப்போ நம்ம இந்த பிக்சருக்கு போய் இந்த பிக்சரை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம்.
சோ இந்த பிக்சர் பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் நம்மளுக்கு தனியா ஒரு கிட் வச்சிருக்காங்க, அடுத்த சைடுல தனியா ஒரு கிட் வச்சிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இந்த ஃபிளாஸ்க்கு பேரு ஜெல்டால் ஃபிளாஸ்க்னு பேரு. சோ அப்ப நம்ம இனிஷியலா ஆர்கானிக் காம்பவுண்டையும் சல்ஃபியூரிக் ஆசிடையும் ஹீட் பண்றதுக்கு இந்த ஜெல்டால் ஃபிளாஸ்க நம்ம யூஸ் பண்ணோம். இதுல நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம்? ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்திருக்கோம். ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டெய்னிங் நைட்ரஜன், concentrated sulfuric acid, இது காப்பர் சல்ஃபேட். சோ இந்த இடத்துல காப்பர் சல்ஃபேட் it will act as a catalyst. சரியா? so that it will not interfere during the reaction. அப்ப நம்மளுக்கு ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆக போறது சல்ஃபியூரிக் ஆசிடும் ஆர்கானிக் காம்பவுண்ட் மட்டும்தான். சோ இந்த காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் சல்ஃபியூரிக் ஆசிடோட சேர்ந்து நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம்? அமோனியம் சல்ஃபேட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். சரியா? இப்போ கிடைச்ச இந்த அமோனியம் சல்ஃபேட் இஸ் டிரான்ஸ்ஃபர் டு a round bottom flask. இந்த ஃபிளாஸ்க்ல அத ஷிஃப்ட் பண்ணிட்டு இந்த ஃபிளாஸ்க்ல நம்ம என்ன ஆட் பண்றோம்? சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்றோம். அப்ப இந்த இடத்துல என்னென்ன மிக்ஸ்சர் இருக்கும்? சோடியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் அமோனியம் சல்ஃபேட் இருக்கும். இத நம்ம ஹீட் பண்ணும் பொழுது இந்த மிக்ஸ்சர்ல இருந்து நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? அமோனியா கிடைக்கும், சோடியம் சல்ஃபேட் கிடைக்கும், வாட்டர் கிடைக்கும். இங்க எழுதியிருக்கோம்ல அமோனியா, சோடியம் சல்ஃபேட், வாட்டர். இப்போ இதுல இந்த அமோனியா வந்து நம்மளுக்கு கேஸா வேப்பரா போகும்போது இந்த டியூப் வழியா என்ன ஆகும்? இப்படி பாஸ் ஆகி இது வழியா நம்மளுக்கு வரப்போகுது. இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு இன்வெர்டட் ரவுண்ட் பாட்டம் ஃபிளாஸ்க் மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுக்கு பேரு ஜெல்டால் ஸ்ட்ராப்ன்னு குடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன பர்ப்பஸ்? இதனுடைய வொர்க் என்ன அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு இதுவுமே வந்து கிடைக்குது, வாட்டரும் கிடைக்குது. சோ இதுவும் வேப்பர் ஃபார்முக்கு போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. சோ இது நெறைய வேப்பர் அப்படி போச்சுன்னா, இங்க போய் என்ன ஆகும்? இந்த இடத்துல ட்ராப் ஆகி மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னா, கீழயே வந்துரும். சோ அப்ப இந்த டியூப் வழியா நம்மளுக்கு வெளியில வர்றது எது மட்டும் வரும்னா, அமோனியா கேஸ் மட்டும் வரும். சோ இப்ப இந்த அமோனியா கேஸ் இந்த கண்டென்சர் வழியா பாஸ் ஆகும்போது, சோ இந்த பக்கம் வாட்டர் இன்லெட், இந்த பக்கம் வாட்டர் அவுட்லெட். எதுக்காக கண்டென்சர் வச்சிருக்கோம்? வரக்கூடிய அந்த கேஸ நம்ம கண்டென்ஸ் பண்ணி லிக்விடா மாத்துறதுக்கு. சோ அப்போ இந்த ஹாட்டா நம்மளுக்கு இங்க வரக்கூடிய வேப்பர்ஸ் வெளியில இருந்து நம்ம குடுக்குற அந்த கூலிங்னால என்ன ஆகும்? லிக்விடா கன்வெர்ட் ஆகும். சோ லிக்விடா கன்வெர்ட் ஆகி அமோனியா டிராப்பா எதுல வந்து இறங்கும் அப்படின்னா, இந்த கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல இறங்கும். இங்க எல்லோ கலர்ல நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்திருக்கோம். சோ இங்க எடுத்திருக்க சல்ஃபியூரிக் ஆசிட்னுடைய வால்யூமும் கான்சன்ட்ரேஷனும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இப்போ இந்த உள்ள இருந்து வரக்கூடிய அமோனியா என்ன ஆகும்? டிராப்பா இந்த சல்ஃபியூரிக் ஆசிட்குள்ள போகும்போது, சல்ஃபியூரிக் ஆசிட்ல கொஞ்சம் கொஞ்சமா அப்சார்ப் ஆகி நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, அமோனியம் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகும். சோ இங்க எவ்ளோ அமோனியா ப்ரொடியூஸ் ஆகுதோ, அவ்ளோ அப்சார்ப்ஷன் தான் இங்க நடக்கும். சோ அதனால நான் எடுத்துக்கிட்ட 30 ml ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிடும் கண்டிப்பா அமோனியா அப்சார்ப் ஆகணும்னு அவசியம் இல்ல. ஒரு 20 ml சல்ஃபியூரிக் ஆசிட் மட்டும் அமோனியா கன்சியூம் பண்ணியிருக்கலாம். அப்ப மீதி 10 ml என்ன இருக்கும்? அன்யூஸ்டா இருக்கும். அன்ரியாக்டடா இருக்கும். சோ அது எவ்ளோ அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஆசிட நம்ம என்ன பண்ணுவோம்? சோடியம் ஹைட்ராக்சைடு வச்சு டைட்ரேட் பண்ணுவோம். சோ அப்ப அதுல நம்மளுக்கு சோடியம் சல்ஃபேட் வந்து ஃபார்ம் ஆகுது. இதுதான் இந்த பிக்சருக்கான கம்ப்ளீட் ரெப்ரசன்டேஷன். இப்ப நம்ம கால்குலேஷன் பார்ட்டுக்கு போகலாம். சரியா? சோ கால்குலேஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆர்கானிக் காம்பவுண்டோட மாஸ் எழுதும். மாஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட வெயிட் எடுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரொசீஜருக்கு போவோம். சோ மாஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் அத நம்ம எவ்வளோன்னு எடுத்துக்கிறோம்? கிராம்னு எடுத்துக்கிறோம். சரியா? அடுத்தது பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம சல்ஃபியூரிக் ஆசிட். வால்யூம் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆஃப் நோன் கான்சன்ட்ரேஷன், நோன் மொலாரிட்டி. இதுவும் நம்மளுக்கு தெரியும் 20 30 தெரியும். சோ அத VMLன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது அதே மாரி வால்யூம் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு. சோ அந்த அமோனியா கூட அப்சார்ப் ஆகி மீதம் இருக்கக்கூடிய சல்ஃபியூரிக் ஆசிட் கூட டைட்ரேட் பண்றதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய சோடியம் ஹைட்ராக்சைடு வால்யூம். அதுலயும் சோடியம் ஹைட்ராக்சைடுடைய மொலாரிட்டி நம்மளுக்கு தெரியும். அத V1 mlன்னு நம்ம எடுத்திருக்கோம். சரியா? இப்ப நம்ம வருவோம். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய சல்ஃபியூரிக் ஆசிட் அமோனியா அப்சார்ப் பண்ணி போக மீதம் இருந்த சல்ஃபியூரிக் ஆசிட். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு கிளியரா புரியும். 2 மடங்கு சோடியம் ஹைட்ராக்சைடு 1 பார்ட் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணிருக்கு. அப்ப இத நான் வந்து V1 mlன்னு எடுத்துக்கிறேன்னா, இது அதனுடைய ஹால்ஃப். அப்ப இத நான் என்னன்னு எடுத்துக்கலாம்? V1/2 mlன்னு எடுத்துக்கலாம். சரியா? அப்போ V1 ml ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு
consumes V1 by 2 ml of sulfuric acid. ஓகேவா? ஸோ அப்போ அதை நம்ம எப்படி எழுதலாம்? வால்யூம் ஆஃப் sodium hydroxide. சரியா? ஸோ இந்த இடத்துல V1 ml of sodium hydroxide எழுதிப்போம். அதுதான் இன்னமும் ஈஸியா புரியும். ஸோ V1 ml of sodium hydroxide of known molarity is equal to V1 by 2 ml of sulfuric acid. ஓகேவா? இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இப்போ இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு கூட இவ்ளோ ml of sulfuric acid ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா, இந்த இடத்துல அமோனியா கூட எவ்வளோ sulfuric acid நம்ம ட்ரீட் பண்ணிருக்கோம். சரிதானே? அப்போ எவ்வளோ வந்து அன்யூஸ்டு, இப்போ நம்ம வந்து இங்க இருந்து இங்க அன்யூஸ்டு பாக்குறோம். சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 30 ml சல்ஃபியூரிக் ஆசிட் டோட்டலா எடுத்திருக்கேன். இதுதான் VMLன்னு எடுத்துக்கும். இப்ப சோடியம் ஹைட்ராக்சைடோட நான் டைட்ரேட் பண்ணும்போது எனக்கு வேல்யூ எவ்வளோ வருது? சல்ஃபியூரிக் ஆசிட்க்கு வேல்யூ வந்து 10 mlன்னு வருது. ஸோ இதுதான் வந்து V1 by 2 ml. எனக்கு இப்போ அன்யூஸ்டு எவ்வளோ? அன்யூஸ்டு அப்படின்னா இந்த அமோனியா கூட எவ்வளோ வந்து ரியாக்ட் பண்ணிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியணும். ஸோ அப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ணணும்? எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு தெரியறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? V minus V1 by 2. அப்ப 30 minus 10 போட்டேன்னா 20 ml வந்து பேலன்ஸ் இருக்கு. சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணது போக மீதம் என் கையில எவ்வளோ இருக்கு? 20 ml. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஹோல் வால்யூம்ல இருந்து வால்யூம் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் தட் இஸ் ரியாக்டட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. சரியா? ஸோ அப்ப இந்த இடத்துல வால்யூம் ஆஃப் unused sulfuric acid. Volume of unused sulfuric acid of known molarity is equal to V whole volume minus V1 by 2 ml. ஓகேவா? இப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது? V minus V1 by 2. அப்போ இது வந்து இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 2:1 ரேஷியோ. கரெக்டா? 2 பார்ட் ஆஃப் அமோனியா 1 பார்ட் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுது. எனக்கு இப்ப இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது? V minus V1 by 2 ml இருக்கு. அப்ப இந்த இடத்துல இது எவ்வளோ ml ரியாக்ட் பண்ணிருக்கோம்? இது 2 into V minus V1 by 2 ml ரியாக்ட் பண்ணிருக்கும். சரியா? சோ இது 2:1 part ratio அப்படின்னா நம்மளுக்கு 2 volumes of ammonia react with 1 volume of sulfuric acid ன்னு அர்த்தம். சோ நம்மளுக்கு sulfuric acid இவ்ளோ நம்ம கையில இருக்கு. அப்போ V minus V1 by 2 ml of sulfuric acid of known concentration is equivalent to எவ்வளோ? 2 into V minus V1 by 2 ml of ammonia. ஓகேவா? ஸோ இங்க வந்து இந்த பார்ட் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இங்க நம்ம எழுதுறது சரிதானா? இந்த இடத்துல நம்ம எழுதுறது நான் வேற கலர்ல எழுதுறேன். இந்த இடத்துல நம்ம எழுதுறது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் sulfuric acidக்கு எழுதுறோம். So 2 part of sodium hydroxide with 1 part of sulfuric acidக்கு எழுதுறோம். இங்க எழுதுறது வந்து நம்ம எதுக்கு எழுதுறோம் அப்படின்னா 2 part of ammonia with 1 part of sulfuric acidக்கு எழுதுறோம். அப்ப டோட்டலா நமக்கு இவ்ளோ சல்ஃபியூரிக் ஆசிட் இவ்ளோ அமோனியாவை என்ன பண்ணிருக்கு? அப்சார்ப் பண்ணிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டாண்டர்டுக்கு போவோம். இப்போ 1000 ml of சரியா? 1000 ml of 1 molar concentration இருக்கக்கூடிய அமோனியால எத்தனை கிராம்ஸ் ஆஃப் நைட்ரஜன் இருக்கும்? சோ நம்ம வந்து நைட்ரஜன் ஆட்டம் பத்தி பேச போறோம். அதனால நம்ம 14 கிராம் ஆஃப் நைட்ரஜன் இருக்கும். சரியா? 1 லிட்டர் 1000 ml 1 லிட்டர் ஆஃப் 1 மோலார் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய அமோனியால 14 கிராம் ஆஃப் நைட்ரஜன் இருக்குதுன்னா இத்தனை ml. So 2 into V minus V1 by 2 ml of molar concentration. நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட m வேல்யூ எடுத்திருக்கோம் இல்லையா? அந்த m வேல்யூ ஆஃப்
நைட்ரஜன் அமோனியா இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும், இந்த இடம் நம்மளுக்கு தெரியணும் எவ்வளோ கிராம் இருக்கும். ஸோ சாதாரணமா கிராஸ் மல்டிப்ளை பண்றதா, இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ அப்போ 14 into 2 into V minus V1 by 2 into M, concentration இங்க இருக்கு இல்லையா, divided by 1000. ஸோ இது டிவைட் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், பெர்சன்டேஜ் இது வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இவ்வளோ எம்எல்க்கு எவ்வளோ நைட்ரஜன் இருக்கும்னு. இப்போ நம்ம வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் கண்டுபிடிக்க போறோம். ஸோ பெர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் என்ன பண்ணுவோம், இதே ஃபார்முலாவை எழுத போறோம். 14 into 2 into V minus V1 by 2 into M divided by 1000 into நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டோடைய வெயிட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு எம் கிராம் கண்டுபிடிச்சிருப்போம், கையில வச்சிருப்போம் இல்லையா, அது இன்டு எம் இன்டு 100. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு எக்ஸாம்ல வந்து கெல்டால் மெத்தட் ரொம்ப வந்து கேட்கறது கிடையாது, ப்ராப்ளம் கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம பெர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பார்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அவங்க கொடுக்கும் போதே மொலாரிட்டி வேல்யூ கொடுத்துருவாங்க, இந்த வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம டைரக்டா ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சா போதும். சரியா? ஸோ கால்குலேஷன் பார்ட் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கணும். ஆனா சரிதானா, இந்த ரெண்டு இடத்துல தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் வரும். ஒன்னு இந்த பார்ட் எப்படி வந்தது, இன்னொன்னு இந்த பார்ட் எப்படி வந்தது. சரியா? ஸோ இந்த ரெண்டுத்துல ஒன்னு வந்து சோடியம் ஹைட்ராக்சைடும் சல்ஃபியூரிக் ஆசிடும்கான பார்ட், அதுல இருந்து நம்ம அன்யூஸ்ட கண்டுபிடிச்சு அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அமோனியாவினுடைய வால்யூம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ முடிச்சிருக்கும் போது இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியா நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு டாபிக்ல உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.